ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லக்ஷ்மிஸ் இல்லம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஹெல்த்தியான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். சத்து மாவு புட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சத்து மாவு 1 கப் எடுத்துக்கோங்க. இப்போ ஹாட் வாட்டர் 1 டம்ளர் எடுத்து வச்சுட்டு அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. தூள் உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி தெளித்து நம்ம இதை பிசைய போகிறோம். அதிகமாக தண்ணி சேர்க்காம இதை மாதிரி தண்ணி லைட்டாக சேர்த்துட்டு இதை மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கோங்க. மாவு நல்லா உதிரியாக வர வரைக்கும் ஃபுல்லாக பிசைஞ்சிக்கோங்க. பாருங்கள், இப்போ நல்லா உங்களுக்கு உதிரியாக வந்துடுச்சு. இப்போ கையில் பிடிச்சோம்னா உங்களுக்கு கொழுக்கட்டை மாதிரி வரும். அந்த மாதிரி வந்துட்டோன்னா மறுபடியும் நம்ம பவுட்ரு பண்ணோன்னா பவுட்ரு மாதிரி உதிரியாக ஆகிடணும். இந்த மாதிரி வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ மாவு சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். அடுத்தது இதை நம்ம நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். இது மாதிரி சலிச்சு எடுத்திங்கன்னா புட்டு உங்களுக்கு கட்டியாக வராமல் நல்லா உதிரியாக வரும். பாருங்கள், இது மாதிரி எல்லா மாவுமே சலிச்சு எடுத்துக்கோங்க. எல்லா மாவுமே நல்லா சூப்பராக சலிச்சு எடுத்தாச்சு. இப்போ இட்லி குக்கர் அப்படின்னா ஒரு பேன் வச்சுக்கோங்க. இது தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. புட்டு கூட சேர்க்குறதுக்கு தேங்காய் அரைச்சி எடுத்துக்கலாம். அப்படின்னா நீங்கள் துருவி கூட எடுத்துக்கலாம். கொஞ்சம் தேங்காய் கூட 2 ஏலக்காய் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா ஹீட் ஆகிட்டோன்னா இட்லி தட்டு வச்சுக்கோங்க. புட்டு அவிக்கிறதுக்காக கிளாத் நல்லா ஈரம் பண்ணி இதில் போட்டுடலாம். இதில் வச்சுட்டு நம்ம சலிச்சு எடுத்து வச்சுருக்க சத்து மாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபிங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ மாவு நல்லா லேசாக கறி விட்டுக்கோங்க. மாவு உங்களுக்கு ஈரப்பதமாக இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கிளாத் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டு தட்டு போட்டு மூடிடுங்க. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ் விட்டுருங்க. புட்டு உங்களுக்கு சூப்பராக வந்துடும். சப்போஸ் புட்டு வேகலைன்னா மறுபடியும் அந்த மாவை எடுத்துகிட்டு லேசாக தண்ணி தெளிச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் அதே மாதிரி வச்சுருங்க. புட்டு நல்லா உங்களுக்கு சூப்பராக வெந்துடும். பாருங்கள், 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ கிளாத்தை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், புட்டு நல்லா சூப்பராக வந்துடுச்சு. நல்லா இது மாதிரி உதிரியாக வந்துடும். இப்போ புட்டு ரெடி ஆகிடுச்சு. நம்ம இறக்கி வச்சிடலாம். இப்போ இதை பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். நல்லா இது மாதிரி ஸ்பூன் வச்சு கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஏலக்காய் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சத்து மாவு போட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதில் நாட்டு சர்க்கரையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா வெள்ளை சர்க்கரையும் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ தேவையான அளவு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. சர்க்கரை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்பவே ஈஸியான ஹெல்த்தியான ரெசிபிங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், சூப்பராக சத்து மாவு புட்டு ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி நம்ம வீடியோவில் சத்து மாவு புட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் லக்ஷ்மிஸ் இல்லம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் போட்டு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் அஸ்.